அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களான உங்களுக்கு அரணாய் இருந்து காக்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் காரணமாக நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னியில் செவ்வாயும், கும்பராசியில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்குரிய செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பது ஒரு விதத்தில் அதிர்ஷ்ட அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். காரணம், இது விபரீத ராஜயோக செயல்பட்டு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்வில் இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத பல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் மேசராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த தொழில் போட்டிகள் குறையக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. 5ஆம் அதிபதி புதனோடு இணைந்து ஆட்சி பெற்றிருப்பதால் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதும் அற்புதமான ஒரு அமைப்புகளை தர இருக்குதுங்க. சனி ராகு இணைவு லாபஸ்தானத்தில் இருப்பதால நீங்கள் எதிர்பார்த்த லாபம் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் தனபாக்கிய சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் சுகங்கள் அதிகரிக்க இருக்கு. அதே போல ரியல் எஸ்டேட் துறைகள் சிறப்பாக நடைபெற இருக்கு. ஊதிய உயர்வு, பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இருந்தாலும் கூட மேசராசினியர்களை பொறுத்தவரை இந்த செப்டம்பர் மாதத்துல மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 5இல் கேது அமர்ந்திருக்கிறார். சிந்தனையில் தெளிவு தேவைங்க. கூட புதன் இருப்பதால் புத்தி கலங்கி அவசரப்பட்டு தவறான முடிவுகள் எடுத்துவிடும் அபாயம் இருக்கு. அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து யோசித்து எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. தவறான தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. எதுவாக இருந்தாலும் உண்மை நிலையை அறிந்து அதற்கு பிறகு செயல்படுவது நல்லது. குறிப்பா பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் நீங்க இருக்கு. அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி மற்றும் ராகு ஆகியோர் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. மற்ற கிரகங்களினால் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லைங்க. திட்டமிட்டு சிக்கனமாகவும் செலவு செய்வது மிக மிக நல்லதுங்க. குறிப்பாக மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் நீங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து பணவரவு கிடைக்க இருக்கு. பாக்கியஸ்தானத்திற்கு குருவினுடைய சுப பார்வை கிடைப்பதால உங்களுடைய நிலைமையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் அமைய இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனுடன் மோட்சக்காரகரான கேது சேர்ந்திருப்பதால் மேசராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு பிரபலமான புண்ணிய நதி ஸ்தான பாக்கியமும் பாடல் பெற்ற திருத்தல தரிசனமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக இருக்குதுங்க. அதே போல் பெரியோர்களுடைய ஆசை நிச்சயம் உங்களுக்கு
கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெள்ள தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசி நேயர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் கங்கா ஸ்தான பேரும் கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு காசி திருத்தல தரிசனம் கிடைக்க இருக்குதுங்க. மனம் புண்ணிய காரியங்களிலும் இறை பக்தியிலும் செல்லுங்க. அதே போல் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் மேசராசினியர்களான நீங்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்களும் தாமதங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால சிறு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கான சிறந்த சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் மேசராசினியர்கள் புதிய வேலை முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் வேலை கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தக துறையினருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களில் ஒத்துழைப்பு எளிதில் கிடைக்க இருக்கு. சந்தை நிலவரம் உங்களுக்கு ஆதரவாக மாறுங்க. உங்களுடைய விலை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க. அதன் விளைவாக புதிய லாபகரமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் மேசராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாக ஆதரவாக வலம் வருவதால் அதிக முயற்சியின்றி வாய்ப்புகள் தேடி வர இருக்குதுங்க. வருமானம் உயர இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறும் கிடைக்க இருக்குதுங்க. நாடகம் கர்நாடக சங்கீதம் சின்னத்திரை தயாரிப்பாளர்கள் ஆகியோருடைய வருமானம் உயர இருக்கு. தங்கள் பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரை சுக்கிரனும் அரசியல் துறையுடன் தொடர்புள்ள இதர கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் உயர இருக்குதுங்க. பிற கட்சியினர் தங்களுடைய கட்சிக்கு உங்களை இழுப்பதற்கு முயற்சி செய்வாங்க. சபலத்திற்கு இடமளிக்காமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் பாடங்களை மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபம் ஏற்றி வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.